செத்தவங்களாக ஜீவனோடு வரலாறு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க கவனிங்க, நான் சொல்றதுனால ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதையோ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கவனமா செய்தி கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மைக்கேல் ஐயா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? பயங்கரமான ஒரு வாலிபன். அப்படி சொல்றீங்களோ? சரி. அப்படியா? ஆமா. நீங்க எத்தனை வயசு தெரியுமா? 80க்கு மேல ஆயிட்டு. என்ன பிரதர்? 82. நம்ம அதுக்கு பாதி வயசு வந்தாலே அப்படி சொல்லுவோம். இப்போ வர்ற பிள்ளைகளை வர்ற ஜெனரேஷன்லாம் ஒரு 40 வயசு வந்துட்டாலே கம்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா மைக்காயாவை நான் பார்ப்பேன் சில நேரத்துல ஆடிய திடகாத்திரம் நடந்து போய்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை ஆமென் சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தேவன் நம்மளை புறப்பட பண்ணினார் என்பதை நாம் நினைவு கூறோம். நம்பர் 1, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் பூரா கை விட்டுச்சுன்னா அப்பதான் அப்பா நம்ம கையை பிடிப்பார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. அவர் பிடிச்சாருன்னு வைங்களேன், நம்ம தட்டி விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, போக விடவும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நான் உங்க கையை பிடிக்க போறது இல்ல, நீங்க தான் என் கையை என்ன செய்யணும், நீங்க தான் என் பிள்ளைய பிடிக்கணும். ஏன்னா நம்ம பிடிச்சோம் ஏதாவது பிரச்சனை இன்னொரு காரியம் வரும்போது நெஞ்சிருவோம், விட்டுட்டு ஓடிடும். அவர் பிடிச்சா இருக்கிறீங்களே, ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அவங்க அப்பா கூட ரோட்ல நடந்து போய்கிட்டு, அப்பா இப்படி நம்ம பழக்கம் அப்படித்தானே, இப்படித்தானே கொடுப்போம். சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க கூட வர்றாங்கன்னு என்ன செய்வாங்க? அப்பா சொல்லுவேன் இந்த வரல அப்படி கேட்குவோம், அதுவே என்ன செய்யும், இப்படி பிடிச்சிக்கிட்டு நடக்கும். இல்லையா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா? ஒரு மாதிரி முடிக்கிறீங்களே, கையை கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் கொடுப்பாங்க. அப்படி இப்போ பிள்ளை என்ன செய்யும், நடத்தி நடந்து வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அந்த கடை, இப்ப அப்பா இப்படி இருந்தவரு இதை தட்டி விட்டுட்டு இப்படி பிடிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன் என்ன செஞ்சிருவோம்? ஐஸ்கிரீமை பார்த்துட்டான் ஓடி. அப்பா என்ன செய்வாரு? கையை பிடிச்சி நானே கூட்டு போய் என்ன செய்யறேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிடிச்சோன்னு வைங்களேன், ஏதாவது தேவைகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது அப்பா கையை விட்டுட்டு நெஞ்சிருவோம், ஓடிடுவோம். அவர் பிடிச்சிட்டாரு வைங்களேன், விடவே மாட்டாரு. நமக்கு தேவையானதையும் அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க என் கையை பிடிங்க, என் பிள்ளைகளை நீங்க பிடிங்கப்பா. அவன் இஷ்டத்துக்கு போறான்ப்பா, அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான்ப்பா, நான் பிடிச்சு பிடிச்சு பார்த்த வர மாட்டேங்கிறான்ப்பா. நீங்க சொல்லுங்க, நீங்க அப்பா நீங்க என் பிள்ளைய கையை பிடிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பிடிக்க போறாரு உங்க பிள்ளைகளுடைய கரங்களை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி அவங்க தட்டி விட்டுட்டு
போக நினைச்சாலும் முடியாது. கர்த்தர் கை பிடிச்சு கூட்டி வந்துருவாரு. என்ன சொல்றீங்க ஜூனியர் சிஸ்டர்? உங்க பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் என்ன செய்வார்? பிடிப்பா. ஆமென். சோ நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவர் நம்ம அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரு. அதை நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணு. இரண்டாவது எதை நினைக்கணும் நம்ம? இரண்டாவது உபாகமம் 8:2. இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னது? நினைத்து பார். நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய சோதித்து உன் உள்ளதை நீ அறிவுறுக்கும். உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. இரண்டாவது எதை நினைக்க